ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். இன்றைக்கி 2-3 சீரீஸ் வேஸ்ட்டான போன சீடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் ஏதாவது டார்க் கலர்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம், பிளாக்குக்கு பதிலாக கூட. அப்புறம் ஒரே ஒரு ஷீட் போதும். அதுக்கு பின்னாடி பக்கமாக திருப்பி ஒரு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு 6 பாக்ஸஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பாக்ஸ். அது 6 பீசஸ் வேணும். ஸோ ஒரே ஒரு ஷீட் இருந்தால் போதும். அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சீடி 2 லேயராக இருக்கும், ஒட்டின மாதிரி இருக்கும்ல, அதை தனித்தனியாக நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு வார்ம் வாட்டருக்குள்ளே போட்டுட்டு அதை லைட்டாக ஒரு சின்ன டூல் ஏதாவது நைஃப் ஏதாவது வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 லேயராக பிரிஞ்சிரும். ஒன்று பிளாஸ்டிக் இருக்கும், ஒன்று இந்த மாதிரி கிளிட்டரிங் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அந்த பார்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிராஃப்ட்க்கு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். அதுக்காக அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறையா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்குறத விட இது ரொம்பவே கிளிட்டர் ஆகும். ஏன்னா நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும், மல்டி கலர் இருக்கும்ல அந்த சீடிக்குள்ளே. அதனால் அதை விட இது நல்லாயிருக்கும். பட் இது கையிலலாம் ஹர்ட் ஆகாமல் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரவுண்டு ஸ்டோனும் தேவைப்படும். ஒரு 4 பீஸ் மட்டும் ரவுண்ட் ஸ்டோன் மிரர் ஸ்டோன் தான். அது கடையில் வாங்கினது. அது மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சீடியில் ரவுண்டாக கட் பண்ண முடியாது, அதனால். ஓகே, இப்போ அது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த 6 பீசஸ் கட் பண்ணி வச்சோம்ல, அதில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். ஸ்ட்ரிப் அது என்ன பண்ண போகிறோன்னா டசல் மாதிரி மேக் பண்ண போகிறோம், அதுக்காக. ஸோ 2 ஷீட்டு மட்டும் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு உள்ளன் த்ரெட்டில் நான் ஊசி கோர்த்துட்டு அதை அப்படியே அந்த நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த பீஸ்க்கு நடுவில் வச்சு இப்படி ரோல் பண்ணிவிட்டு திருப்பி ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா ஒரு டசல் மேக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதுக்கு மேலே நான் ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பீட்ஸ் பெருசாக இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை ஒரு 4 பீட்ஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 டசலும் பண்ணிவிட்டு 2த்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததுலேயும் எடுத்து நடுவில் உள்ளன் த்ரெட் வச்சு ஒரு 4-5 பாசி கோர்த்தாச்சு. இப்போ இது 2த்தையும் சேர்த்து நான் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 4-5 பீட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்ல, அதுக்காக. ஓகே, இப்போ இந்த டசல் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படி தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சீடி கட் பண்ணோம்ல ஸ்டோன்ஸு, அதெல்லாம் இந்த ஒரு பீஸில் ஒட்ட போகிறோம். 4 பீஸ்லேயும் ஒட்டணும். 1ல் மட்டும் நான் காமிக்கிறேன். நடுவில் மட்டும் அந்த ரவுண்டு ஸ்டோன் ஒட்டிடுங்க. சுற்றியும் இந்த சீடியில் நம்ம டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணோம்ல, அது ஒட்டிடலாம். ரெடிமேட் ஸ்டோன்ஸ் எல்லாம் கடையில் கிடைக்கிது. பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, என்ன சொல்கிறது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சீரீஸை நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோனாக ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பீஸ் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 3 பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு ஷீட்டில் 4 பீஸ் வரும்னு நினைக்கிறேன். 4 பீஸ் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பேக் சைடில் ஹாட் க்ளூ போட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து ஒட்டுறேன். எதுக்காக அப்படின்னா அந்த ஃபோம் ஷீட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், மடங்கிரும்ல, அந்த மடங்காமல் இருக்கணும். அதே மாதிரி வாலில் நம்ம அங்கேயாவது ஹேங் பண்ணுறோன்னா காற்றுக்கு ரொம்ப சீக்கிரம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பின்னாடி ஐஸ்கிரீம் ஸ்டிக் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே உள்ளன் த்ரெட் எடுத்து எல்லாத்தையும் ஒன்று கனெக்ட் பண்ணி ஒட்டிட்டேன், ஹாட் க்ளூ போட்டுட்டு. கீழே அந்த டசல் நம்ம பண்ணோம்ல, அதை அதையும் ஹாட் க்ளூ போட்டு கீழே ஹேங் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அது இன்னும் சேஃபாக இருக்கிறதுக்கு அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டிக் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் சைட் திருப்பினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக, சிம்பிளாக, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் ஒரு வால் டெக்கர் இல்லை, இது டோர் டோரன் வச்சுக்கலாம். டோரோட 2 சைட்லேயும் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி டோரனாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு சைடில் தான் இப்போ உங்களுக்காக பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் 2 சைட் வால்லையும் 2 சைட் டோர்லேயும் நான் பண்ணணும். ஸோ வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக 4 பீஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி கிளிட்டரிங் பிளாக் கலர் ஃபோம் ஷீட் இல்லைன்னா நார்மலாக சார்ட்டில் கூட
அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் கிளிட்டர் ஆகும்ல. அந்த சீடியை கட் பண்ணுற அந்த ஸ்டோன் வந்து கிளிட்டரிங்காக இருக்கும். அப்போ அது அழகாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அழகாக இருக்கும். வேறு எல்லா கலர்ஸ்லேயும் பண்ணலாம். பட் பிளாக் வந்து எனக்கு பிடிச்சிச்சு, அதனால் பிளாக்கில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.